Hey guys, welcome back to our study vlog. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 6 மணிக்கு எந்திரிச்சதும் நான் படிக்க உட்காந்துட்டேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த முகலாயர்கள் முடிச்சுட்டு அதுக்கு இடையில இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து பார்க்கும்போதும் டெஸ்ட்டு சீரீஸ் இருக்குது. அது மாதிரி கொஷின் பேப்பர், கொஷின் பேங்க் இருக்கும், நிறையா அகாடமிஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதில் நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் திரும்ப எடுத்து நான் அதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர் பண்ணிட்டு இருந்தேன். முகலாயர்கள் வந்து திரும்பவும் ஒரு ரிவிஷன் பண்ணேன். நேற்று படித்து தான் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்க்கணும். ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி நான் பாயிண்ட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஒரு மொத்தமே 2 பக்கத்தில் அடங்குற மாதிரி முகலாயர் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்தாச்சு. ஏன்னா இது திரும்பவும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கிறிஸ்பன் கிளியராக இருக்கணும் நோட்ஸு. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். பார்ப்போம். படிக்க திரும்பவும் எல்லாமே மறக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் எல்லாருமே அந்த மனநிலையில் தான் இருப்பீங்க. ஸோ டோன்ட் டிமோட்டிவேட்டட். கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பொருளியல், அதாவது எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம நிறைய ஏரியா கவர் பண்ணோம். பேங்க்ஸுடைய ஒர்க்ஸு இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தான் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களானே தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி ஏரியா மட்டும் நம்ம படிச்சுட்டு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு நாம் அப்படிங்கும்போது நான் என்ன தான் சொல்கிறேன், அதனால தான் வந்து எனக்கு இன்னும் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒர்க்கு போயிட்டே படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா டெய்லியும் ஒரு 3 ஹவர்ஸ் கூட டைம் கிடைக்காது. திரும்பவும் ஒர்க்கு போய்ட்டோன்னா அது மைண்ட் ஃபுல்லாக அங்கே போயிடும். அப்புறம் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இப்போவே படித்து உங்களுடைய எக்ஸாம் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இல்லைனா என்ன மாதிரி கஷ்டப்படுவீங்க. கைஸ், ஜென்ரல் தமிழ் தொடர்பான புக் கேட்டிருந்தீங்க. நான் அந்த புக்குடைய லிங்க் வந்து இந்த வீடியோட ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த புக்கை ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. அந்த கொஷின் பேப்பரை வச்சு என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த பேஜில் கேட்டிருக்கான்னு சொல்லி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து எக்ஸாம்லாம் முடிவிட்டு நான் ஃப்ரீயாக போடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை. 20 days லீவ் தான். அந்த லீவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். சரி, இருந்தாலும் இடையில கொஞ்சம் டைம் ஃப்ரீ கிடைக்கும். ஒரு 1/2 hour கிடைக்கும் இந்த வீடியோலாம் போடுறதுக்கு. அதனால் போடுறேன். இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் விடல. அதனால் 10 மணிக்கே படுத்து தூங்கிட்டேன். குட் நைட்.